ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் தமிழில் வந்து திருக்குறள் வந்து நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு தமிழில் உள்ள நியூ சிலபஸ் படி பார்த்திங்கன்னா 20 அதிகாரம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 அதிகாரமும் நம்ம கம்ப்ளீட்டாக படித்து தான் ஆகணும். ஸோ அதில் ஒவ்வொரு அதிகாரமும் நம்ம டெய்லியும் இனிமேல் ரிவிஷனாக பார்க்கலாம். ப்ளஸ் ரிவிஷன் பார்க்கும்போதே அதில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்களும் சேர்த்து நம்ம ரிவிஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒழுக்கமுடைமை. ஓகேவா? ஸோ அதையே பார்த்துக்கோங்க. அதுலேருந்தே நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஒழுக்கமுடைமை என்பதன் பொருள் யாது அப்படிம்பாங்க. அப்படின்னா எனது நல்ல நடத்தை உடையவராதல். ஓகேவா? முதல் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஸோ இதில் பாருங்கள், ஒழுக்கம் விழுப்பம். விழுப்பம்னா என்ன? சிறப்பு. ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஒழுக்கம் உயிரினும் மேம்பப்படும், ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஓம்பப்படும் அப்படின்னா என்ன? காத்தல் வேண்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு குறள் படிக்கும் போது அதோட மீனிங்கையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்படி படிச்சிட்டிங்கன்னா பொருளையும் இது கூட சேர்த்தே நீங்கள் எப்படி படிச்சிடலாம். பொருளை வந்து தனியாக படிக்க வேண்டாம். ஸோ விழுப்பம்னா என்ன? இந்த இடத்துல சிறப்பு. அதேமாதிரி ஓம்பப்படும்னா என்ன? காத்தல் வேண்டும். இதில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது அப்படின்னா ஒழுக்கம். அதே மாதிரி ஒழுக்கத்தை டேஷின் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னா உயிரின் மேலானதாக. இல்லை ஒழுக்கத்தையும் வச்சு கேட்பாங்க. எதை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னா ஒழுக்கம். ஓகேவா? ஸோ இதில் பொருள் அதேமாரி விழுப்பம் சிறப்பு, ஓம்பப்படும், காத்தல் வேண்டும் பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பும் பார்த்துக்கோங்க. ஒழுக்கம் தொழிற்பெயர் படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று, அதையும் அப்படி சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. அடுத்த குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இதுக்கு வந்து பொருள் பார்த்திங்கன்னா, எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஆகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதை விரும்பி காக்க வேண்டும். இதுக்கு வந்து மீனிங் பார்த்திங்கன்னா கடைசியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளுடைய கடைசியிலேருந்து தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை அப்படின்னா என்னது? எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும், தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஆகும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். ஸோ ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது, பரிது அப்படின்னா எனது விரும்பி, அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பரிந்து அப்படின்னா என்ன? விரும்பி, தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும். மீனிங் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது நல்ல துணை ஆகும் அப்படின்னா ஒழுக்கம். எதை காப்பது கடினமாக இருந்தாலும் அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னா ஒழுக்கம். ஓகேவா? இதுலேயும் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. பிரித்தெழுதலும் கொடுத்துருக்காங்க. பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா, ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். ஸோ ஒழுக்கமுடைமை குடிமை, குடிமைனா என்ன? உயர்குடி. இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஸோ ஒழுக்கமுடைமை குடிமை, ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், குடிமைனா உயர்குடி. ஸோ உயர்குடியினர். இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஸோ ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பாய் விடும், இழிகுடியினர். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? டேஷ் உள்ளவரே உயர்குடியினர் அப்படின்னா ஒழுக்கம், டேஷ் இல்லாதவர் இழிகுடியினர்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஓகேவா? இதுலேயும் இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. இழிந்த பிறப்பு பேரச்சம். அடுத்தது, மரப்பினம் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்புழக்கம் குன்றக்கெடும். இதுக்கு வந்து பொருள் வந்து, ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும், ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். ஸோ இதில் வந்து எப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்றது கடைசி. மரப்பினம் மோத்த கொள்ளலாகும் பார்ப்பான் அப்படின்னா என்ன? ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதை வந்து மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும், ஆனால் அவனுடைய பிறப்பொழுக்கம், ஸோ ஒழுக்கம் குறைந்தால் பிறப்பொழுக்கம்னா குடிப்பிறப்பின் சிறப்பு, ஸோ குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும், ஆனால் டேஷ் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னா ஒழுக்கம். இல்லை எப்படி கேட்பாங்கன்னா, இன்னொன்று கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா, ஒழுக்கம் குறைந்தால் ஒருவனுடைய டேஷ் அழிந்து போகும் அப்படின்னா குடிப்பிறப்பின் சிறப்பு அப்படியும் கேட்பாங்க.
இதுலேயும் இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. இதுக்கு பொருள் வந்து பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. இங்கே அழுக்காறு அப்படின்னா பொறாமை. ஸோ பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதே போல் ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. ஸோ ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஆக்கம்னா செல்வம். ஓகேவா? ஸோ பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. இதில் அவங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? டேஷ் உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அப்படின்னா பொறாமை, இல்லை பொறாமை உடையவனிடம் டேஷ் நிலைக்காதுன்னா செல்வம், டேஷ் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னா ஒழுக்கம். இதுக்கு வந்து அணி கொடுத்துருக்காங்க, ஓமை அணி கொடுத்துருக்காங்க இந்த குறளுக்கு. ஸோ அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கமில்லான்கண் உயர்வு. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணியை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓமை அணி. எதனால் ஓமை அணின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறளில் போன்று அப்படின்னு வருது இல்லையா, ஆக்கம் போன்று, போன்றுன்றது வெளிப்படையாக உங்களுக்கு வருது. ஸோ இதனால் இந்த அணியில் நீங்கள் ஓமை அணி வருது. ஓகேவா? அடுத்தது ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படபா கறிந்து. இதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர், ஒழுகார்னா விலக மாட்டார், உறவோர் அப்படின்னா மனவலிமையுடையோர், ஏதம்னா குற்றம். ஸோ ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். இங்கே வந்து நமக்கு கடைசியில் இருந்தால் கொடுத்துருக்காங்க. இழுக்கத்தின் ஏடம் படபா கடிந்துன்னா அதுக்கு மீனிங் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும். இழுக்கம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒழுக்கம் இல்லாதவர். ஸோ ஒழுக்கம் இல்லாமல் போச்சுன்னா அதுக்கான குற்றத்தை நன்கு உணர்ந்தவங்க என்ன செய்வாங்க? அந்த மனவலிமை மிக்கவங்க, உறவோர்னா மனவலிமை மிக்கோர், அந்த ஒழுக்கத்தின் ஒழுகார், ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஒழுகார்னா விலக மாட்டார். ஓகேவா? இதுலேயும் இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா, டேஸ் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் அந்நெறியிலிருந்து விலக மாட்டார் அப்படின்னா ஒழுக்கம். ஓகேவா? அடுத்தது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதில் வந்து மீனிங் ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஸோ ஒழுக்கத்தின் எய்துவர் அப்படின்னா அடைவர். ஸோ ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர், இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஸோ ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். இதில் எப்படி கேட்பாங்க? ஒழுக்கமுடைய டேஷ் மேன்மை அடைவர் ஒழுக்கமுடையோர், இல்லை ஒழுக்கமுடையோர் டேஷ் அடைவர்னா மேன்மை, டேஷ் அடையக்கூடாத பழியை அடைவர்னு கேட்பாங்க. அப்போ ஒழுக்கம் இல்லாதவர். எய்துவர் அப்படின்னா மீனிங் அடைவர். இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுலேயே எய்தா பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், எய்தா வருது. ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயர் தான். அதே இதில் எய்துவர் அப்படின்னு வந்ததுன்னா அது பலர்பால் விளைவிச்சு. ரெண்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். பொருள் வந்து நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும், தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை, தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அப்போ தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். இடும்பைனா துன்பம், வித்துனா விதை. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க? டேஷ் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை அப்படின்னா நல்லொழுக்கம், டேஷ் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் அப்படின்னா தீயொழுக்கம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒழுக்கம்ன்ற சாப்டரில் இதுக்கு முன்னாடி பார்த்த 7 குறள்லையுமே எதுன்னு வரும்போது ஒழுக்கம் ஒழுக்கம் தான் ஒரு ஆன்சர் வந்து. இந்த குறளில் பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கம் அப்படின்றது வரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை. ஸோ ஆன்சர் பண்ணும்போது இன்கேஸ் ஒழுக்கமும் கொடுத்து நல்லொழுக்கமும் கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த இடத்துல நல்லொழுக்கம். ஓகேவா? ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். பொருள் வந்து நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. ஸோ ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய, நல்லொழுக்கம் உடையவரால் என்ன சொல்ல முடியாது? தவறியும் தம் வாயால் வழுக்கியும் வாயார் தம் வாயால் தீமை தரும் சொல்ல முடியாது. ஒரு நாளும் அவங்களால தவறி கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒல்லாவே அப்படின்னா இயலாவே. ஓகேவா? இதில் வந்து
எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? அதே தான். டேஷ் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. நல்லொழுக்கம். இந்த கொஸ்டின்லேயும் பாருங்கள் நல்லொழுக்கம் வருது. ஸோ இந்த 8th 9th இந்த 2 குறள்லையும் வந்து உங்களுக்கு நல்லொழுக்கம் அப்படின்னு வருது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்துலேயும் ஒழுக்கம் வருது, இந்த 2லேயும் நல்லொழுக்கம் அப்படின்னு வருது. ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. அடுத்தது உலகத்தோடு ஒட்ட உலகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். இதுக்கு வந்து பொருள் வந்து உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். ஸோ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகம்னா உயர்ந்தோர், ஒட்டனா பொருந்த, ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல். அப்போ இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். அவங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவங்களே ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? உயர்ந்தாரோடு டேஷோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர் அப்படின்னா உயர்ந்தாரோடு. இல்லை இவங்களுக்கு இன்னொன்று எப்படி கேட்பாங்கன்னா உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் டேஷ் கல்லாதவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே, அப்போ கல்வி. இல்லை அறிவில்லாதவரே, அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சு கேட்கலாம். ஸோ கான்செப்ட் ஒன்று தான், பட் உங்களுக்கு ஆன்சர் வந்து எந்த இடத்துல வேணால் மாற்றி வச்சு கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த குறள்லேருந்தே கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார்னு இருக்கு இல்லையா? இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வேர்டை விட்டுருவாங்க. இப்போ லாஸ்ட்டு இந்த தார் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு அதை ஆப்ஷனாக வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷனில் தார், பார், கார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன வரும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க, அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 10 குறளையும் படிச்சுக்கோங்க. அதோட மீனிங்ஸ் அண்டு இலக்கண குறிப்பு பொருள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும். அவங்களுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம மிச்ச 19 அதிகாரமும் டெய்லி 1 by 1 நம்ம ரிவிஷன் பார்த்துட்டே வரலாம்.